மீண்டும் ஒரு சிறிய கதையோடு உங்கள் மௌலவி முகமது இஸ்மாயில் அன்சாரி. தங்கமும் ஒரு இரும்பும் நெருங்கிய நண்பர்கள். இரண்டையும் உருக்குகிற நேரம் வருகிறது. தங்கத்தை இரும்பு சுத்தியல் கொண்டு தட்டி உருக்குகிறார்கள், இரும்பையும் உருக்குகிறார்கள். தங்கம் அமைதியாய் அடி தாங்குகிறது, இரும்பு அடிக்க அடிக்க கதறுகிறது, கத்துகிறது. தங்கம் மெதுவாக கேட்கிறது, என்னையும் தான் அடிக்கிறார்கள், உன்னையும் தான் அடிக்கிறார்கள், நான் எப்படி வலி தாங்குகிறேன், நீ ஏன் இப்படி கதறுகிறாய் என்று கேட்கிறது. இரும்பு சொன்னது, நீ தங்கம், உன்னை அடிப்பது இரும்பு. நான் இரும்பு, என்னை அடிப்பதும் இரும்பு. உன்னை தங்கத்தால் அடித்தால் மட்டுமே தெரியும் நம்மை சார்ந்தவர்கள் நம்மை அடித்தால் ஏற்படுகிற வலி எவ்வளவு இருக்கும் என்று. என்னை சார்ந்தவன் என்னை அடிக்கிற போது எனக்கு வலி தாங்க முடியவில்லை. என்னோடு இருந்தவன், என்னை பற்றி தெரிந்தவன், என் பலம் அறிந்தவன், என் பலகீன முறை உணர்ந்தவன், இத்தனையும் தெரிந்த என் இரும்பு, என் இனத்தவன் என்னை அடிக்கிற போது வலி கொஞ்சம் வேகமாக இருக்கும், அதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது என தங்கத்தை பார்த்து இரும்பு சொன்னதாக ஒரு சிறிய கதை. இந்த கதையில் நிறைய படிப்பினைகள் உண்டு. துரோகங்கள், குரோதங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாம் வெளியிலிருந்து வருவதற்கும் உடன் இருந்தவர்கள் மூலம் வருவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. வெளியிலிருந்து வருகிற போது அதை எதிர்கொள்ள இருக்கிற மன தைரியமும் மன உறுதியும் உள்ளுக்குள் இருப்பவர்கள் அதை கொடுக்கிற போது ஏற்படாமல் போவதற்கு காரணம் நம்மினுடைய பலம் அறிந்த, பலகீனம் அறிந்த, நம்மை பற்றி முழுவதும் தெரிந்தவர்கள் மூலம் துரோகங்கள் இழைக்கப்பட்டால், அவமானங்கள் வந்து சேர்ந்தால் அதை தாங்குகிற மனம் நமக்கு இருக்காது. எல்லாம் வல்ல இறைவன் எங்கிருந்து எது வந்தாலும் தாங்குகிற ஆற்றலை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.